சார் நீங்கள் அமேசானே உதாரணம் எடுத்துக்கிட்டால் கூட அமேசானோட இந்த டெலிவரி ஆப் எடுத்துக்கிட்டால் கூட முன்னாடிலாம் வந்து நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் தான். முன்னாடி கால் பண்ணுறது இப்போ மெசேஜில் வந்து ஒரு ஆள் பேசுவான், தனியாக அதுக்கு ஒரு டியூட்டி போட்டிருப்பாங்க. இப்போ அதுவே சொல்லுது இந்த மாதிரி வந்து ஏஐ தான் பேசுது, ஏஐ தப்பு பண்ணலாம் அப்படிங்குது. நம்ம பேச பேச அது தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஒரு வகையில் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் ஏஐ வந்ததுனால பயனாளர்களும் பாதிக்கப்படுறாங்களோ? பயனாளர் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. பயனாளர்களை வச்சு தானே குரங்கு மாதிரி ட்ரையல் பார்க்குறாங்க. நீங்கள் காசையும் கொடுத்து ஏஐக்கு ட்ரையலே நீங்கள் தான், இன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரைனிங்கே நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஏஐக்கு. அது தப்பு பண்ணால் அது ஏஐன்ட்டு போயிடலாம். யாரை போய் கேட்பீங்க? ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது எல்லாத்தையும் உலகத்தையும் முடக்கணுன்றது தான் வந்து இந்த தீய சக்திகளுடைய வேலையை. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட பணமே இருக்கக்கூடாது. பேங்க்கில் போட்டுட்டு ஏடிஎம்ல யூஸ் பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணணும், எல்லாமே ஆன்லைனில் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த பணம் உங்கள் பணமே கிடையாது. பேங்க்கில் உங்கள் அமௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் பிச்சைக்காரன். பணம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்றீங்க, சொத்தாக இருக்கக்கூடாதுன்றீங்க, செலவு 10,000 மேலே வைக்கக்கூடாதுன்றீங்க. ஒரு 10 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த பேங்க் திவால் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. இல்லை கார்டு ஓப்பன் ஆகலை, ஒரு ஊருக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. பக்கன்னு முடிச்சுட்டே நீங்கள் நிற்க வேண்டியதான்.